எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ எத பத்தி பார்க்கலான்னா, ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் பத்தி. அதாவது ரீசென்ட்டா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எனக்கு வந்து Facebookல வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சார் இந்த மாதிரி இன்ட்ராடே நான் பண்ணணும். ஆம் டெய்லி ஒரு கொஞ்சம் அமௌண்ட் எதுவா கிடைச்சாலும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜென்ரலா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா மட்டும் இருந்துட்டு வீட்லயே இருக்க கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரு அமௌண்ட் ஹெல்ப் பண்ணோம்னா, ஃபேமிலிக்கும் ஹஸ்பண்டுக்குலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது வந்து ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன். ஆனா, அதில ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வந்து எவ்வளோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு கேட்டேன். நான் வந்து ஒரு 5000 வச்சு டெய்லி எனக்கு ஒரு 300, 500 அது ஒரு எனக்கு ஒரு 150 கிடைச்சா கூட போதும் சார் அப்டின்ற மாரி சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, மார்க்கெட்ல வந்து டெய்லி வந்து இன்கம் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்டின்னா, நெறைய நெட்ல ஆ நெறையா அந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நெறைய நியூஸ் இத கேள்விப்பட்டு ஒரு ஆர்வத்துல அத பத்தி ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாம உள்ள வந்துர்றாங்க. சரிங்களா? இப்ப வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மார்க்கெட்குள்ள வரும்போது என்னென்ன விஷயம் பார்க்கணும், எது எது பார்க்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு விஷயம் அவங்க ஒரு எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும். நமக்குன்னு ஒரு தனியா ஒரு இன்கம் வாங்கணும். நம்ம எப்படி சும்மாவே இருக்கிறது. நமக்கு தனியா ஒரு இன்கம் ஜெனரேட் ஆனா வீட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு ஒரு சுயமரியாதை கிடைக்குமே! இந்த புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டேன். நல்லா நானும் ஏர்ன் பண்றேன். நமக்கு ஏதாவது தேவையான சின்ன சின்ன செலவுகள், சின்ன சின்ன ஷாப்பிங் பண்ணலாம். அப்படின்ற மாரி நெனச்சு வராங்க. நெறைய பேர் குடும்பத்துக்கு நல்லது நெனச்சு வராங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா, ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் டெய்லி இன்கம் அப்படின்றது வந்து கண்டிப்பா பாசிபிளே கிடையாது. சரிங்களா? டெய்லி நீங்க 4 நாள் வந்து ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணியிருப்பீங்க. 5வது நாளு நீங்க சேவ் பண்ண அமௌண்ட்ட விட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு வந்து லாஸ் ஆகிடும். சரிங்களா? அதனால கண்டிப்பா ட்ரேடிங்ல டெய்லி இன்கம் ரெகுலரா வரவே வராது. அப்படி டெய்லி இன்கம் வரதுன்னா எல்லாருமே ட்ரேடிங் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாருமே வேலைக்கு போமாட்டாங்க. சரிங்களா? அதனால டெய்லி இன்கம் கண்டிப்பா வராது. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ல ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஸ்டாக்ஸ்ல வந்து டெய்லி இன்ட்ராடே பண்ணாலும் சரி, டெய்லி வராது. சம்டைம் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகும்போது, நல்லா 5% 10% போகும்போது ஏதாவது ஒரு அமௌண்ட் வரலாம். மேக்ஸிமம் சைட்வேஸா போகும்போது உங்களுக்கு வந்து இன்கம் வராது. சார்ஜஸ் தான் அதிகமாகும். ஸோ, அதனால டெய்லி இன்கம் அப்படின்றது வந்து கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அதனால டெய்லி இன்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஒய்ஃபும் சரி, இல்ல புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வரவங்களும் சரி கண்டிப்பா நினைக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்து பார்க்குறது வந்து, நம்ம குடும்பத்தில இருக்கும்போது, குடும்பத்துக்கு மேல இருக்க அந்த இன்வால்வ்மென்ட்டு, பிள்ளைகள பார்த்துக்கிறது, குழந்தை இருந்தா பிள்ளைகள பார்த்துக்கிறது, அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்புறது, வீட்ல சமையல் பண்றது எல்லாத்துலயுமே ஃபோக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட்ட பார்ப்பீங்களா? இல்ல குழந்தைய பார்ப்பீங்களா? மார்க்கெட் சார்ட்ட பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். சமையல்ல வந்து அந்த ஃபோக்கஸ் இருக்காது. ஏதாவது தப்பு பண்ணுவீங்க. குழந்தைக்கு வந்து ஏதாவது சொல்லிக் குடுக்கணும்னு வந்துச்சுன்னா, அதுல கான்சன்ட்ரேஷன் போயிரும். குழந்தைங்க மேல அடுத்து இன்வால்வ்மென்ட்டே காட்ட மாட்டீங்க. ஏன்னா, இந்த மாரி விஷயத்துல வந்து நெறைய பேர் பண்ற தப்பு அதுதான். அதாவது நீங்க ஷேர் மார்க்கெட் போயி ப்ராஃபிட் இன்ட்ராடேல வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணும்போது, உங்க மைண்ட்ல வந்து ஒரு டோபமைன்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் வந்து ஒரு செம்ம த்ரில் மாரி, ஒரு போதை மாரி ஆயிடும். அந்த உங்க அ ப்ராஃபிட் வந்து நல்லா கிரீன்ல காட்டும்போது, உங்களுக்கு மைண்ட்ல வந்து அப்படி ஒரு போத குடுக்கும். அந்த போத வந்து உங்களுக்கு கண்டிப்பா திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற மாரி போயிரும். சரிங்களா? லாஸ் வந்தா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, அந்த போதைய எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஸோ, உங்களுக்கு அந்த டோபமைன் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்பைக் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நார்மலான இருக்கிற ஃபேமிலி சந்தோஷம், குழந்தைகள பார்த்துக்கிறது, ரிலேட்டிவ பார்த்துக்கிறது, ஹஸ்பண்ட பார்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுரும். அதுலலாம் த்ரில் கிடைக்காது. நம்ம மார்க்கெட் மட்டுமே பார்த்துட்டே இருக்கலான்ற மாரி தோணும். சரிங்களா? அதனால ஃபேமிலி மேல ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் டோபமைன் ஹைஜாக்கிங்ன்னு சொல்லுவாங்க. அதனால நார்மலா ஒரு விஷயத்துக்கு மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா போயிரும். முக்கியமா வேலைக்கு போறவங்க பிரச்சனை கிடையாது. ஆனா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இந்த பிரச்சனைய மாட்டுனாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருவீங்க. நைட்டு தூக்கம் இருக்காது. லாஸ் ஆச்சுன்னா நைட்டு தூக்கம் இருக்காது. குழந்தைகள பார்த்துக்க முடியாது. இதனால ரொம்ப பிரச்சனை வரும். அடுத்து அடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, யாருக்குமே தெரியாம ட்ரேட் பண்றது. அதாவது வந்து வீட்ல சொன்னா திட்டுவாங்க. எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அதனால நம்ம சும்மா ஒரு கம்மியான அமௌண்ட்ட வாங்கி ட்ரை பண்ணுவோம். வீட்டுக்கு தெரியாம பண்ணுவோம் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்றது வந்து நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்? அதாவது நம்ம கையில இருக்க காச போய் வாங்கி ட்ரை பண்றோமா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கி ட்ரை பண்றோமான்னு பார்க்கணும். இப்ப நம்ம கையில இருந்து ஒரு காசு, ஒரு சேவிங்ஸ் இல்லாட்டி ஒரு ஜுவல்லு ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கோம். சில பேர் ஒரே ஒரு ஜுவல்ல வந்து பக்கத்துல அடகு வச்சு ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா, அது லாஸ் ஆச்சு அப்டின்னா, அத சொல்ல மாட்டாங்க.
சொல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ட்ரேட்ல எப்படியும் ப்ராஃபிட் வந்துரும். அத வாங்கி நம்ம வந்து நகை அடமானம் வச்சு திருப்பி குடுத்துக்கலாம். இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கடன் வாங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கடன் வாங்கிட்டு அந்த அமௌண்ட்ட வந்து அடுத்த ட்ரேட்ல திருப்பி குடுத்துடலாம். அந்த மாரி நெனப்பாங்க. ஆனா, நமக்கு ரெகுலரா கரெக்ட்டா வருது அப்படின்றதுனால, நம்ம வந்து அதிகப்படியா ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சுருவோம். சரி இந்த ட்ரேட் போயிருச்சு. இன்னும் ஒரே ஒரு ரிஸ்க் எடுப்போம். இந்த ட்ரேட்ல மட்டும் நமக்கு சக்சஸ் ஆச்சுன்னா, மொத்த அமௌண்ட்டையும் திருப்பி குடுத்துரலாமே அப்படின்னு இது பண்ண ஆரம்பிப்போம். தெரியாம தெரியாம அப்புறம் ஒரு ரூம்ல போய் செல்ல வச்சுட்டு உட்கார்றது. அந்த மாரி போக ஆரம்பிச்சுரும். தெரியாம தெரியாம சீக்ரெட்டா ட்ரேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்டின்னா, அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ல போயிருவீங்க. அதனால நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்டின்னா, நீங்க ட்ரேடிங் இந்த மாரி ஒரு புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க வீட்ல ஹஸ்பண்ட்ட்ட இருந்தாலும் சரி, மாமனார் மாமியார்ட்ட இருந்தாலும் சரி, அவங்கட்ட முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி ஒரு புதுசா ஒரு விஷயம் இருக்கு. நான் அத பத்தி கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு இந்த மாரி புதுசா ஒரு ட்ரை பண்றேன். ஸ்டார்ட்டிங்ல ஒரு சின்ன அமௌண்ட் ட்ரை பண்றேன். அதுல ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நான் இது பண்றேன்னு சொல்லி முதல்ல வீட்ல ஓப்பனா சொல்லுங்க. வீட்ல ஓப்பனா சொல்லாம, நீங்க ஒரு அமௌண்ட்ட வீட்டுக்கு தெரியாம ஒரு அமௌண்ட்ட ரிஸ்க் எடுத்து, முடிஞ்ச வரைக்கும் நெறைய பேர் என்ன பண்றாங்க, ஹஸ்பண்டோட அமௌண்ட்டெல்லாம் ஒரு அமௌண்ட்ட எடுத்து அவங்களுக்கே தெரியாம, ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து பண்ணலாம்னு நெனைக்கிறாங்க. அது அவருக்கு தெரியாம பண்ணும்போது லாஸ் ஆச்சுன்னா அவங்கட்ட சொல்ல பயம். சொன்னா ஹஸ்பண்ட் திட்டுவாங்க, இல்லாட்டி வீட்ல திட்டுவாங்க. "இதெல்லாம் உனக்கு தேவையா?" அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, அது பண்ண மாட்டாங்க. ஸோ, அதனால எப்பவுமே அ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, இல்லாட்டி ட்ரேடிங் பண்ணும்போது வீட்ல ஓப்பனா சொல்லுங்க. சரிங்களா? நாளைக்கு உங்கள்ட்ட சொல்லலைன்னா, அது நாளைக்கு கடன் வாங்குனவங்க உங்கட்ட அமௌண்ட்ட திருப்பி கேட்கும்போது, அது பெரிய பிரச்சனையில போய் முடியும். அதனால எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வீட்ல சொல்லுங்க. நீங்க சொல்லி உங்க சொந்த அமௌண்ட்ட போட்டு பண்றது தான் பெட்டர். நமக்கு நம்ம அடுத்து டக்குன்னு எப்படியாவது ப்ராஃபிட் பண்ணி குடுத்துரலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா காச குடுக்க முடியல அப்படின்னா, உங்க வீட்லயோ, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ தெரியும்போது அது பெரிய பிரச்சனையில போய் முடியும். ஓகேங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து உங்க கைக்குள்ள இருக்கணும். அதாவது ஒரு இதுல போய் நீங்க ப்ராப்ளத்திலே இருந்தாலும், உங்க அமௌண்ட்ட போட்டு உங்க கைக்குள்ள சமாளிக்க முடியிற பிரச்சனையில போய் தான் இருக்கணும். அந்த பிரச்சனை வந்து உங்க அளவுக்குள்ள இருக்கணும். ஆனா அதுக்கு மேல போச்சு அப்படின்னா, அது ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால அத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியால நெறையா Facebookல இந்த மாரி ரீல்ஸ் பார்க்கும்போது, நெறைய அந்த இன்ட்ராடே பத்தின, ட்ரேடிங் பத்தின ரீல்ஸ் வந்துட்டே இருக்கும். நெறைய பேர் ப்ராஃபிட் பண்ண மாதிரி, நெறைய பேரு நான் லட்சக்கணக்கா ப்ராஃபிட் பண்ணேன், கோடிக்கணக்கா ப்ராஃபிட் பண்ணேன், அதெல்லாம் காட்டுவாங்க. ஆனா முக்காவாசி அது ஃபுல்லாமே மேனிபுலேட்டட். யாருமே அவங்க ப்ராஃபிட்ட வந்து தைரியமா ஷோ பண்ண மாட்டாங்க. எக்செப்ட் 1 ஆர் 2. சரிங்களா? அதனால அந்த ட்ரேடிங்ல மோட்டிவேஷன் பண்ற மாரி, அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பா தாண்டுற மாரி, திடீர்னு ரொம்ப மேல போற மாரி, அப்புறம் கூலி வேல, வீட்டு வேல பார்த்துட்டு இருந்த மாரி, திடீர்னு கார்ல போற மாரி, இந்த மாரி நெறைய ஃபேக் மோட்டிவேஷன் வரும். அதெல்லாம் நம்பி ட்ரேடிங்ல போய் கண்டிப்பா மாட்டிக்கிறாதீங்க. ஏன் அப்டின்னா, இது கண்டிப்பா பொறுமையா, மெதுவா பண்ண வேண்டிய விஷயம். டக்குனு நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணேன், 6 மாசத்துல நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன், 6 மாசத்துல பெரிய ஆள் ஆயிட்டேன்றதெல்லாம் இது இங்க நடக்கவே நடக்காது. ஸோ அதனால YouTubeல, Facebookல இந்த மாரி ஃபேக் ப்ரமோஷனு, ஃபேக் கால்ஸு, இன்ட்ராடேல ப்ராஃபிட் பண்ற மாரி காமிக்கிறது அவங்களலாம் யாருமே நம்பாதீங்க. நெறையா பேரு 1 ஆர் 2 பீப்பிள்ஸ தவிர நெறைய பேரு ஃபுல்லாமே ஃபேக் ப்ரமோஷன், சும்மா ஃபேக் கால்ஸ் குடுத்து நெறைய பேர புதுசா வரவங்கள சீட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ. அதனால இந்த ட்ரேடிங் பண்ற ரீல்ஸ, ஷார்ட்ஸ் இதெல்லாம் எதுவுமே நம்பாம ப்ராப்பரா பண்ணுங்க. அடுத்து இதுல முக்கியமான ஒரு ரியாலிட்டி என்ன அப்டின்னா செபியோட செபினா அந்த மாரி ஷேர் மார்க்கெட்டையே ஃபுல்லா பார்த்துக்கிற ஒரு அமைப்பு தான் செபி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஓகேங்களா? இந்த இந்த செபி தான் நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில ஏதாவது ஃப்ராடுத்தனமோ, இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை நடந்தா அவங்க தான் டீல் பண்ணுவாங்க. அவங்களோட டேட்டா படியே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் 1,05,000 கோடி கிட்ட நார்மலான நம்மள மாரி எளிய மக்கள் லாஸ் பண்ணியிருக்காங்க. 100 பேர் பண்ணாங்கன்னா 91 பேர் 90% பேரு லாஸ் தான் பண்ணுவாங்க. நம்மள மாரி சாதாரண பீப்பிள் கண்டிப்பா லாஸ் பண்ணுவாங்க. யார் ஜெயிப்பாங்க அப்டின்னா, ரொம்ப பொறுமையா, ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப ரிஸ்க் மேனேஜ்மென்ட், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் அந்த மாரி ட்ரேட் பண்றவங்க தான் அதுவும் ஒரு அளவுக்கு ஜெயிக்க முடியும் ட்ரேடிங்ல. இதோட ட்ரேடிங்கோட உண்மையான கான்செப்ட் வந்து நம்ம ஒரு ரூ. 10,00,000க்கு ஷேர் வாங்குனோம். இன்கேஸ் அது வந்து ஒரு 20% டவுன் ஆச்சு. அதுக்கு வந்து ஹெட்ஜிங் தான் ஆக்சுவலா இது யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம எப்படி ஒரு இன்சூரன்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் யூஸ் பண்ணுவோம். நமக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா காசு குடுப்பாங்க. அதே மாரி ஹெட்ஜிங்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆப்ஷன் அண்ட் ட்ரேடிங் எல்லாமே. ஆனா, இப்ப நம்ம வந்து அத ஒரு கேம்பிளிங் மாரி பண்ணிட்டுருக்கோம். முக்கியமா ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் புதுசா வரவங்க அந்த கேம்பிளிங்ல போய் மாட்டாதீங்க. சரிங்களா? எல்லாருமே டக்கு டக்குன்னு ட்ரேடிங்ல பணம் பண்ண முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல முக்கியமான விஷயமே நம்மளோட நாலேட்ஜோ, ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிடையாது. இதுல முக்கியமான விஷயமே டிசிப்ளின் தான். நம்மளோட டிசிப்ளின் ரொம்ப ஸ்ட்ராங்கா போனா கூட, மார்க்கெட் மூவ்மெண்ட்ல நம்ம மைண்ட் ஆசிலேட் ஆகி ஃபுல்லாமே தப்பு பண்ண நெறைய சான்ஸ் இருக்கு. அதனால கவனமா பண்ணுங்க. கடைசி அண்ட் ஃபைனல் என்ன அப்டின்னா, நம்ம பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் தான். ஆனா, பணம் சம்பாதிக்கிறத விட நம்மளோட நார்மல் லைஃப், நம்மளோட ஃபேமிலியோட நிம்மதி, ஃபேமிலியோட சந்தோஷம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஃபுல்லா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில போய் ரொம்ப லாஸ் பண்ணி கடன் பிரச்சனை ஆகி நம்மளோட நார்மலான ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய இழந்துறவே கூடாதுங்க. ஏன்னா நம்மள நம்பி ஹஸ்பண்ட், குழந்தைகள் இல்லாட்டி புதுசா வரவங்கன்னா அப்பா, அம்மா இருப்பாங்க. அவ்வளோ பேரோட வாழ்க்கைய கஷ்டப்படுத்தாதீங்க. சரிங்களா? பங்குச்சந்தையினால லாஸ் ஆகி நெறைய தப்பான முடிவு எடுத்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. நெறைய லாஸ் பண்ணி அதுக்காக கடன் வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு லைஃப போராட்டமா மாத்திட்டு இருக்கவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. முக்கியமா லேடீஸ் இதில போய் மாட்டாதீங்க. அதத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். ஏன்னா பணம், காச விட நம்மளோட லைஃபோட நிம்மதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, நானுமே இதில போய் நெறைய பட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் பட்டது வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா இதோட ரியாலிட்டி எனக்கு புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ட்ரேடிங்க வந்து இந்த மாரி புதுசா வரவங்களுக்கு ரொம்ப பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் குடுக்குறதுக்காக தான் சேனல் ஆரம்பிச்சு, முடிஞ்ச வரையும் கன்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். தொடர்ந்து உங்கள ஆதரவு குடுங்க. நெறைய இந்த மாரி ட்ரேடிங்ல லாஸ் பண்றவங்க, ட்ரேடிங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வர வர இத பத்தின நெறைய அவேர்னஸ், நெறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் ஷேர் பண்றேன். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு குடுங்க. நன்றி.